ஓம் சாந்தி 26/7/2017 சாக்கார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிய குழந்தைகளே, தினமும் அமிர்த வேளையில் எழுந்து நினைவு என்ற நெய்யை ஊற்றுங்க. அப்போ ஆத்ம தீபம் சதா எரிந்து கொண்டே இருக்கும். அப்படின்னா எப்படி நம்ம பாபா நினைவில் இருக்கணும், ஆத்மா பிரகாசமாக இருக்கணும்னா அதுக்கு நெய் அல்லது எண்ணெய் வேணும். இதில் ரெண்டு விஷயங்கள் பாபா சொல்கிறார். ஒன்று, நினைவு என்ற நெய் ஊற்றணும். ரெண்டாவது, நேரம். எந்த நேரத்தில் அதை ஊற்றினால் நல்லா எரியும். அப்போ அமிர்த வேளையில் எழுந்து நீங்கள் பாபாவை நினச்சிங்கன்னா அப்போ ஆத்ம ஜோதி பிரகாசமாக எரிந்து கொண்டே இருக்கும் அப்படின்றார். கேள்வி, எந்த ஒரு கடமை குழந்தைகளுடையது, அது பாபாவின் கடமை கிடையாது. அப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பாபா எங்களுடைய உறவினர்களுடைய புத்தி பூட்டு திறந்துருங்க. கணவன் ஞானத்தில் இருப்பார், மனைவி இருக்கிறது இல்லை, அல்லது மனைவி ஞானத்தில் இருப்பாங்க, கணவர் இருக்கிறது இல்லை. அந்த மாதிரி நேரத்தில் நாம் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்னுடைய கணவருடைய புத்தி பூட்டு திறந்துருங்க, அல்லது என்னுடைய மனைவியினுடைய புத்தி போட்டு திறந்துருங்க, அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு பாபா சொல்கிறார், இது என்னுடைய தொழில் கிடையாது. நான் உங்கள் புத்தி பூட்டை திறந்துட்டேன் இல்லையா, நீங்கள் என்ன பண்ணணும், பிறருடைய புத்தி பூட்டு திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்றார். அப்படின்னா சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு அவங்களையும் தகுதி அடைய வையுங்க. அதனால் இது குழந்தைகளுடைய கடமை தான், பாபாவுடைய கடமை கிடையாது. அப்படின்னா முக்தி, ஜீவன் முக்திக்கு நாம தான் அனைவருக்கும் வழிகாட்டணும் அப்படின்றார் பாபா. பாட்டு விழுத்துருங்க மணப்பெண்களே விழுத்துருங்க அப்படின்றார். அப்படி சொல்லிட்டு பாபா சொல்கிறாரு, நீங்கள்லாம் யார், விழுத்திருக்கிறவங்க தான் இங்கே அமர்ந்திருக்கிறீங்க. இப்போ நீங்கள் என்ன செய்யணும், பிறருடைய அந்த ஜோதியை எழ வைக்கணும் அப்படின்றார், ஏற்றி வைக்கணும். ஏன்னா எல்லாருமே அறியாமை என்ற தூக்கத்தில் தூங்கிட்டு இருக்காங்க, அவங்கள எழுப்பணும் இல்லையா. அதனால தான் பாபா சொல்ல, நீங்கள் எழுந்துட்டீங்க, அவங்கள நீங்கள் எழுப்புங்க. அதனால் வரிசை கிரமத்தில் தான் நாம் எழுந்திருக்கிறோம். அப்படின்னா எல்லாம் அப்படியே பர்ஃபெக்டாக இல்லை, வரிசை கிரமத்தில் தான் இருக்கிறோம். ஏன்னா அடிக்கடி மறந்தும் போயிடுறோம். அந்த மணப்பெண்கள் நம்ம மறக்கக்கூடாது. அதனால தான் பாபா தினமும் நினைவுன்ற எண்ணெயை ஊற்றிக்கொண்டே இருங்க, ஆத்ம விளக்கை ஏற்றி வையுங்க அப்படின்றார். மனிதர்கள் கூட என்ன செய்வாங்க, யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்க வீட்டில் விளக்கேற்றி வைக்கிறாங்க, அது அணையாத மாதிரி பார்த்துக்கிறாங்க. அதே போல் நீங்களும் கூட அணையா விளக்காக இருக்கணும். அப்படின்னா பாபாவை நினச்சிட்டே இருக்கணும். அணையா விளக்குன்னு ஏன் சொல்கிறார் பாபான்னா, 2 யுகங்களுக்கு ஆத்ம ஜோதி எரிஞ்சிட்டே இருக்குது. அப்போ 2 யுகங்களுக்கு எரியணும் அப்படின்னா எவ்வளோ நம்ம அதில் நெய் ஊற்றணும், எவ்வளோ பாபா நினைவு நமக்கு தேவையாக இருக்குது. ஆனால் பாபா சொல்கிறார், எந்த நேரத்தில் நீங்கள் நெய்யை ஊற்றுவீங்க அப்படின்னா காலையில் ஊற்றணும். பொதுவாக இந்த தயிர் கடைஞ்சி வெண்ணெய் எடுப்பாங்க பாருங்கள், அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, காலையில் சூரியோதயத்துக்கு முன்பு தயிர் கடைஞ்சா வெண்ணெய் நல்லா திரண்டி வரும். அதுபோல் அதுக்கு அந்த நெய் ஊற்றுறதுக்கு கூட ஒரு டைம் இருக்குன்றார். மற்ற நேரத்தில் நீங்கள் அந்த நினச்சாலும் அது அவ்வளோ நல்லா எரியாது. அமிர்த வேளையில் நீங்கள் எழுந்து பாபா நினைவில் அமர்ந்தீங்கன்னா உங்களுடைய ஆத்ம ஜோதி நல்ல பிரகாசமாக எரிஞ்சிட்டே இருக்கும். அதனால் அதை தக்க வச்சிக்கலாம் அப்படின்றார். இப்போ அந்த விளக்கு என்ன ஆயிருக்கு, அணிந்து போயிருக்கு அப்படின்றார். அதனால நினைவின் மூலமாக தான் ஆத்ம தீபத்தை ஏற்றணும். அதனால தான் ஆத்ம தீபம் 2 யுகங்கள், சத்தியுகம் திரேதா யுகம் வரைக்கும் நல்லா எரிஞ்சிட்டே இருக்குது. இன்றைக்கி பாபா அவருடைய வீட்டுக்கு ஒரு புது பெயர் கொடுக்குறார். என்ன, ருத்ரதாமம். ஏன்னா ருத்ரன் வசிக்கிற இடம் இல்லையா ஆத்மலோகம், அதனால அதுக்கு ருத்ரதாமம் அப்படின்னு பேர் கொடுக்குறார். அடுத்தது பாபா சொல்கிறார், நான் ஒரு சர்ஜனாக இருக்கிறேன், டாக்டராக இருக்கிறேன். அதுக்காக நீங்கள் ஸ்தூல மருந்து மாத்திரைகள் என்கிட்ட வேணும்னு கேட்காதீங்க. அது அந்த ஸ்தூல மருந்து மாத்திரை கொடுக்குற டாக்டர் கிடையாது. ஆனால் எல்லா காரணங்களுக்கும் நோய்களுக்கும் ஒரே மருந்து பாபா கொடுக்கறது, என்னை மட்டும் நினைவு செய்யுங்க. இதுதான் ரொம்ப, நினைவு தான் ஒரு மிக பெரிய மருந்து.
அதனால இந்த நினைவின் மூலமா அல்லது இந்த மருந்தை சாப்பிட்றதுனால நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. அது எத்தனை பிறவிகளுக்கு, எதிர்காலத்தில் பல பிறவிகளுக்கு ஆரோக்கியமாக இருப்பீங்க. மற்றபடி உலகத்தில் யோகா யோகான்னு சொல்லி என்னென்னவோ யோகா, விதவிதமான யோகா எல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. அதன் மூலமாக நீங்கள் ஒரு நல்ல பாடி பில்டப் பண்ணலாம். ஆனால் பாபா சொல்கிறார், மகா வீரர்களாக நீங்கள் மாறணும் அப்படின்னா மாயாவை நீங்கள் ஜெயிக்கணும். அப்போ மகா வீரம் அப்படின்னா என்ன? தூய்மை தான் அந்த மகா வீரத்தன்மை. இந்த தூய்மையின் மூலமாக உங்களுடைய ஆயுள் கூட அதிகமாகும். இப்போ சன்னியாசிகள் 5 விகாரங்களை சந்நியாசம் செய்கிறாங்க. நீங்களும் 5 விகாரங்களை சந்நியாசம் செய்கிறீங்க. ஆனால் அவங்க காட்டுக்கு போய் சந்நியாசம் செய்கிறாங்க, நீங்கள் வீட்டில் இருந்தபடியே சந்நியாசம் செய்கிறீங்க. அதனால பாபா சொல்கிறார், உங்களுக்கு மதிப்பெண் அதிகமாக கிடைக்கும். ஏன்னா அவங்க செய்ய முடியாதது நீங்கள் வீட்டில் இருந்தே செய்கிறீங்க. அவங்க ஏன் காட்டுக்கு போய் செய்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு முக்தியினுடைய பார்ட்டு. எல்லாரோடும் சம்ஸ்காரத்தை அனுசரிச்சுக்கிட்டு போகணும், தெய்வீ குணங்கள் கடைப்பிடிக்கணும், கர்ம கணக்கு முடிக்கணும், அதெல்லாம் குறிக்கோள் அவங்களுக்கு கிடையாது. ஆனால் நமக்கு குறிக்கோள் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? தேவதையாக மாறணும் அப்படின்னு சொல்லுவோம். சொர்க்கத்துக்கு அல்லது ஜீவன் முக்திக்கு போகிறது தான் நம்முடைய குறிக்கோள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நாம் என்ன பண்ணணும்? பழைய கணக்கு முடிக்கணும், தெய்வீக குணங்கள் கடைப்பிடிக்கணும், நிறைய சேவை செய்யணும். இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம காட்டுக்கு போய் உட்கார முடியாது. வீட்டில் இருந்தபடியே நம்ம கணக்கு வழக்கு எல்லாமே முடிக்கணும். ஏன்னா பல பிறவிகளாக எவ்வளோ கர்ம கணக்கு ஏற்பட்டிருக்கு. அதெல்லாம் போகணும் அப்படின்னா காட்டுக்கு போய் நான் பாட்டுக்கு தனியாக உட்காந்துட்டு செய்த அப்படின்னா அந்த கணக்கெல்லாம் என்ன இழுத்துட்டே இருக்கும். அதனால பாபா சொல்கிறார், அவங்களுக்கு முக்திக்கு போகணும்னு சொல்லி காட்டுக்கு போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு இது கூட தெரியாது, முக்தி கூட அவங்களால போக முடியாது. கண்டிப்பாக அவங்க இன்னொரு பிறவி எடுக்கணுன்றது கூட அவங்களுக்கு தெரியாது. ஆனால் நமக்கு பாபா சொல்கிறார், இன்னொரு பிறவி நீங்கள் இந்த மரண உலகத்தில் எடுக்க மாட்டீங்க. அமர்புரிக்கு தான், அமரலோகத்துக்கு தான் நீங்கள் போகணும், அங்கே தான் பிறவி எடுக்கணும். அதனால நமக்கு ஒன்று குறிக்கோள் இருக்கு இல்லையா? ஏன் நம்ம எல்லாம் இங்கே எல்லாரோடும் இருந்து விகாரங்களை சந்நியாசம் செய்கிறோம் அப்படின்னா, மரண உலகத்திலிருந்து அமரலோகத்துக்கு போகணும். அப்போ போகணுன்னா கண்டிப்பாக முயற்சி செய்யணும். அவங்களுக்கு ஏம் ஆப்ஜெக்ட் இல்லை, ஆனால் உங்களுக்கு தெளிவாக எல்லாமே இருக்குது. அவங்க எங்களுக்கு முக்தி தான் வேணும் அப்படின்னு சொல்லி எல்லையற்ற முக்தியில் ரொம்ப நாளைக்கு இருப்பாங்க. அரைக்கல்ப முக்தியில் இருப்பாங்க இல்லையா சன்னியாசிகள். அதுக்கு பாபா இன்னைக்கு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாரு, எல்லையற்ற முக்தி. ஆனால் நாம் எல்லையற்ற ஜீவன் முக்தியில் இருப்போம். இருந்தாலும் நம்ம அந்த ஜீவன் முக்தியில் அனுபவிக்கிறோமே, அது அவங்க முக்தியில் ரொம்ப நாளைக்கு நடிக்காமல் இருப்பாங்க இல்லையா? அதுவே அவங்களுக்கு ஒரு ஜீவன் முக்தி போல அப்படின்றார் பாபா. இன்னைக்கு அடுத்தது பாபா ஆசீர்வாதம் பண்ணுறார். என்ன? 100% செல்வந்தர்கள் ஆகுங்க, சம்பத்திவான் பவ, ஆயுஷ்மான் பவ அப்படின்றார். நல்ல ஆரோக்கியமாக இருங்க, புத்திரவான் பவ. சத்தியுகத்தில் யாருக்கு எந்த குறை இல்லை. இந்த ஆயுஷ்மான் பவ, புத்திரவான் பவ, சம்பத்திவான் பவ அதெல்லாம் இங்கேக்கு இல்லை. அதெல்லாமே சத்தியுகத்துக்கு அல்லது கோல்டன் ஏஜுக்கு. ஆனால் எல்லாமே இருக்கும் அங்கே. குழந்தைகள் இருப்பாங்க, எல்லாருக்கும் எல்லாமே இருக்கு. ஆனால் அங்கே பாபா சொல்கிறார், உடனே நம்ம வேற எதுவும் நினச்சிடக்கூடாது இல்லையா? அங்கே விகாரங்கள் கிடையாது அப்படின்றார். அந்த அங்கித்த பழக்க வழக்கத்துக்கும் இங்கித்த பழக்க வழக்கத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அடுத்தது பாபா சேவையை பற்றி சொல்கிறார். நீங்கள் எவ்வளோ அழகாக எல்லாருக்கும் புரிய வைக்கிறீங்க. உலகம் அழியுது, அழிய போகுது, ஒன்றுமே இருக்காது, எல்லாம் மண்ணோடு மண்ணாக போகுது அப்படின்னு சொன்னாலும் கேட்குறாங்களே தவிர அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. அல்லது இப்படியும் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்குறீங்க, சொல்கிறீங்க இல்லையா, எல்லாருக்கும் புரிய வைக்கிறீங்க. சொர்க்கம் வரப்போகுது, சொர்க்கத்தில் நம்ம ராஜாங்க அடைய போகிறோம், உலகத்துக்கே ராஜா ஆகலாம் அப்படின்னும் நீங்கள் சொல்லுவீங்க. ஆனாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. இருந்தாலும் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நாற்று நடுறார் பாபா. அதனால் ஒரு நாள் வரும், நம்ம புரிய வைக்கிறதுக்கு இப்போ நம்ம இவங்க கேட்கலையே அப்படின்னு சொல்லி டயர்ட் ஆகக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் டயர்டாகிடுவாங்களா, சேவை யார் கேட்குறாங்க, எதுக்கு இவங்களுக்கெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க. அதனால் பாபா சொல்ல களைப்படையாதீங்க, காரணங்களும் சொல்லாதீங்க.
கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். ஆனாலும் நீங்கள் உங்கள் குழந்தைகளை கவனிக்கணும், வேலையை கவனிக்கணும், சமைக்கணும், எல்லாம் செய்யணும். இருந்தாலும் பாபா சொல்கிறாரு எப்படி செய்யணும்? சிவ் பாபா நினைவில் செய்யுங்க, அவ்வளோதான். நேரம் இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க. அதுவும் அமிர்த வேலை எழுந்துக்கிறதுக்கு எந்த காரணமும் நம்ம சொல்லக்கூடாது. அமிர்த வேலையில் எழுந்து பாபாவை நினைக்கணும், ஆத்ம தீபத்தை ஏற்றணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, அமிர்த வேலையில் எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பாபா சொல்கிறாரு, சீக்கிரமாக தூங்குங்க. சீக்கிரமாக தூங்கினால் காலையில் சீக்கிரமாக தானாகவே என்ன ஆயிடுது, முழிப்பு வரும் இல்லையா. அலாரம் கூட நமக்கு தேவையில்லை. சீக்கிரமாக தூங்கிட்டா இயல்பாகவே நமக்கு முழிப்பு வந்துடும். அதனால் இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. சீக்கிரமாக தூங்கணும், சீக்கிரமாக எழுந்திருக்கணும். பிரம்மா பாபா சில நேரத்தில் தான் 2 மணிக்கே எழுந்து யோகா பண்ணுற மாதிரிலாம் சொல்லுவார் இல்லையா. அவர் நைட் ஆனால் எத்தனை மணிக்கு தூங்குவார் அப்படின்றது பார்க்கணும். 6:30 மணிக்கே உணவு சாப்பிடுவாரா. அதுக்கப்புறம் 8 மணிக்கெல்லாம் தூங்குவாரா. 8 மணிக்கு தூங்குறதுனால 2 மணிக்கு எழுந்து அவரால் யோகா பண்ண முடிஞ்சது. அதுபோல் நம்முடைய லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி, நம்முடைய ரொட்டீனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் மாற்றிக்கணும் அப்படின்றார் பாபா. அப்போ நம்ம ஹெல்த்தியாகவும் வெல்தியாகவும் ஹாப்பியாகவும் எல்லாமே இருக்கலாம். எல்லா குணங்கள் சிவ் பாபா கிட்ட என்னென்ன குணங்கள் இருக்கோ அந்த குணங்கள் நமக்கு வந்துடும். அப்போ நாம் ஹெல்தி வெல்தி ஹாப்பியாக மாறிடுவோம். கடைப்பிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம், நினைவினுடைய பயிற்சியை அதிகரிக்கணும். எப்படி அதிகரிக்கிறீங்க தெரியல. ஆக மொத்தம் நினைவினுடைய பயிற்சி அதிகரிங்க. காலையில் 4 மணிலேருந்து 4:45 யோகானா அது 5 மணி ஆக்குங்க. ஒரு 15 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா பண்ணுங்க. இல்லை 3:45லேருந்து 4:45 அல்லது 5 மணி வரைக்கும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதிகரிச்சுட்டே போகலாம். மாலை நேரத்துலேயும் 1 ஹவர் கண்டிப்பாக யோகா பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது யோகத்துக்கு டைம் கொடுக்கணும். அதனால் யோகத்தினுடைய பயிற்சி அவங்களுக்கு ஏற்றாற் போல் அதிகரிங்க. இந்த யாத்திரையில் ஒருபோது களைப்படையக்கூடாது, காரணங்களும் சொல்லக்கூடாது. எனக்கு நான் நைட் ரொம்ப லேட்டாக தூங்கினேன், நேற்று நிறைய வேலை இருந்தது, டயர்டாக இருக்குது, எழுந்திருக்க முடியல, அப்படிலாம் நீங்கள் காரணங்கள் சொல்லக்கூடாது. அதுக்காக டயர்டாக இருந்து அப்படியே எழுந்து யோகா பண்ணணும், கஷ்டம் கொடுக்கணும் உடம்புக்கு, அதுவும் இல்லை. அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய வேலைகளை ரெகுலேட் பண்ணுங்கள். எப்படி சரி பண்ணணும், என்ன பண்ணால் அடுத்த நாள் நான் ஃப்ரீயாக இருப்பேன் அப்படின்றது அமிர்த வேளாவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நினைவினுடைய சார்ட்டை முழுமையாக வைக்கணும். அதுவும் முக்கியமாக உணவு சமைக்கும் போது சிவபாபா நினைவில் சமைக்கணும், சாப்பிடும் போது சிவபாபா நினைவில் சாப்பிடணும். அப்போ இந்த சார்ட் நம்ம வைக்கலாம். புத்தியின் மூலமாக எல்லையற்ற சந்நியாசம் செய்யணும். இந்த பழைய உலகத்திலிருந்து புத்தியை தியாகம் பண்ணணும். புத்தி மூலமாக பழைய உலகத்தை தியாகம் பண்ணணும். பாபா மூலமாக நமக்கு என்ன மந்திரம் கிடைச்சிருக்கோ அந்த மந்திரத்தை எல்லாருக்கும் கொடுக்கணும். எதுக்காக பாபா சொல்கிறார் அப்படின்னா, ஒரு மகான் இருந்தார். அவருக்கு மந்திரம் காதில் சொல்லி அவருடைய குரு அவருக்கு ஒரு மந்திரத்தை காதில் சொல்லிட்டு, இது நீ யாருக்கும் சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா, யாரெல்லாம் இந்த மந்திரம் சொல்லுவாங்களோ அவங்கெல்லாம் சொர்க்கத்துக்கு வந்துடுவாங்க அப்படின்னு ஏதோ ஒரு கதை இருக்குது. அப்போ அந்த மகான் என்ன பண்ணார் அப்படின்னா, கோவிலில் அந்த மகிழ் செவரு மேலே ஏறி எல்லா ஊரை கூட்டி எல்லாரும் வாங்கன்னு சொல்லி அப்போ என்ன பண்ணாருன்னா, அந்த மந்திரத்தை சத்தமாக வாய் திறந்து எல்லாருக்கும் சொல்லிட்டார். ஓம் நமோ நாராயணாய நமஹ அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லிட்டார். அப்போ அவர் என்ன நினச்சாருன்னா, நான் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்லை, எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் சொன்னார். அதுபோல் பாபா அந்த ஒரு அர்த்தத்தில் அது கனெக்டடாக சொல்கிறார். மந்திரம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, நீங்கள் எல்லாருக்கும் இந்த மந்திரத்தை கொடுத்து எல்லாரையும் சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகணும். நீங்கள் எழுந்திருக்கிறீங்க, அதனால் பிறரையும் நீங்கள் எழுப்பணும் அப்படின்றார். வரதானம், மகான் தன்மையுடன் பணிவு என்ற குணத்தை கடைப்பிடித்து அனைவருடைய மரியாதையை பெறக்கூடிய சுகம் கொடுக்கக்கூடியவர் ஆகுங்க அப்படின்றார். அதாவது மகான் தன்மையினுடைய அடையாளம் என்ன? பணிவு. அப்போ எங்கே அந்த மகான் அப்படின்னா எவ்வளோ நம்ம மகான் ஆகிறோமோ அவ்வளவு நம்ம பணிந்து இருப்போம்.
பணிவு இருக்கும். ஏன் அப்படின்னா நமக்குள்ள விஷயங்கள் நிரம்பி இருக்கு. அப்போ நிரம்பி இருக்கும்போது தானாகவே வந்து பணிவு இருக்கும். எப்படி மரத்தில் வந்து காய்கள் பழங்கள் நிரம்பி இருந்ததுன்னா அது தானாக வந்து பணிவா அல்லது குனியுறது இல்லையா? அதே போல் பாபா சொல்றார், பணிவாக இருந்து சேவை செய்யுங்க. யாருக்கு அந்த பணிவு இருக்கோ அவங்களுக்கு அனைவரிடம் இருந்து மரியாதை தானாகவே கிடைக்கும். அதனால யாருக்கு அபிமானம் இருக்கோ அவங்கள வந்து அவங்களுக்கு எல்லாரும் மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் தூரத்தில் இருந்து பார்த்து ஓடிடுவாங்களா, இவங்களுக்கு ரொம்ப அகங்காரம் இருக்குது அப்படின்னு கிட்ட வர்றது கூட பயப்படுவாங்க. ஆனால் யார் பணிவாக இருப்பாங்களோ அவங்க எங்கே போனாலோ என்ன செய்தாலோ அவங்க மூலமாக நடக்கிற எல்லா செயல்கள் மூலமாக எல்லாருக்கும் சுகம் கிடைக்குது. அதனால தான் பாபா சொல்கிற பணிவாக இருந்து செயல்கள் செய்யுங்க, அந்த செயல்கள் மூலமாக மற்றவங்களுக்கும் சுகம் கிடைக்கும். அதனால எல்லாருமே சுகத்தினுடைய அனுபவத்தை செய்கிறார். பல முரளிகளில் சொல்கிறார் இல்லையா பாபா, அனைவருக்கும் சுகம் கொடுங்க. அப்போ இது ஒரு விதிமுறை. எப்படி பணிவாக இருந்து நம்ம என்ன காரியம் செய்தாலோ அதன் மூலமாக பிறருக்கு என்ன கிடைக்குது, சுகம்தான் கிடைக்குது. ஸ்லோகன் வந்து, நீங்கள் மனச்சோர்வுக்கு நீங்கள் வந்து விவாகரத்து கொடுக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? குஷி, மகிழ்ச்சின்னு சொல்லக்கூடிய பொக்கிஷத்தை எப்போவுமே கூடவே வச்சுக்கோங்க. அப்போ விவாகரத்து பண்ணிடலாம், மனச்சோர்வை விவாகரத்து பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் பாபா வந்து சொன்னார். என்ன அப்படின்னா, நான் சங்கம யுகத்தில் இருக்கிறேன், இதை நம்ம மறந்துட்டால் என்னென்ன நடக்கும்? சங்கம யுகத்தில் இருக்கிறோம், அது நமக்கு தெரியும். ஆனால் அடிக்கடி என்ன ஆயிடுது, மறந்து போயிடுறது. அப்போ சங்கம யுகத்தில் நான் இருக்கிறேன்றது நான் மறந்துட்டாலே நமக்கு என்ன ஆகுது? என்னென்ன மறக்கிறோம், என்னென்ன இழக்கிறோம் அப்படின்றது உட்காந்து நீங்கள் சிந்திங்க. அதனால என்னென்ன இழப்புன்றது பாருங்கள். அப்போ ஒருபோதும் நம்ம வந்து மறக்க மாட்டோம். ஓம் சாந்தி.